இப்ப இருக்கிற வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தம் செய்வதிலே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? எல்லா காலகட்டத்திலும் இது செய்யவும் படுகிறது இல்லைங்களா? அப்ப ரொம்ப தெளிவா மத்திய அரசினுடைய அந்த அறிக்கை இருக்கிறது. எஸ்ஐஆர்னுடைய நோக்கம் என்ன என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இறந்தவர்கள் அங்க இங்க ஏற்கனவே இறந்து போயிட்டவங்களுடைய பெயர் எதற்காக வாக்காளர் பட்டியலில் தொடரணும் திமுக விரும்புது? முதல்ல இந்த கேள்வி இருக்கு இல்லைங்களா? இதுக்கு பதிலே இல்லை இது வரைக்கும். அதே மாதிரி நிரந்தரமாக இடம்பெயர்ந்து போனவர்கள், இப்போ ஒரு இடத்துல நம்ம குடியிருக்கிறோம், குடியிருக்கிற வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டா மீண்டும் அந்த வீட்டுக்கு குடி வர போறது இல்லை. வாடகைக்கு இருக்கிற வீட்டுல அங்க இருக்கிற போது நீங்க வாக்காளர் பட்டியலில் உங்க பேர் இணைஞ்சிருக்குன்னா, இப்ப நீங்க வேற தொகுதிக்கு மாறி போயிருந்தீங்கன்னா அந்த தொகுதியில தான் உங்களுக்கு வாக்கு இருக்கும் இல்லைங்களா? அப்ப அந்த வாக்காளர் பட்டியலில் சீர்திருத்தம் பண்றதுல இப்ப திமுகவுக்கு என்ன பிரச்சனை? இப்ப என்ன சிக்கல் என்பதையே இது வரைக்கும் சொல்லல. ஆனால் அடுத்தடுத்த கட்டத்தில் கொண்டு போய்விட்டார்கள். இவர்கள் வாக்குகளை திருடுகிறார்கள் என்று சொன்னார்கள். இவங்க திட்டமிட்டு சில பேரினுடைய பெயர்களை எல்லாம் நீக்கி விடுவார்கள் என்று சொன்னார்கள். சிறுபான்மையினர்கள், தலித் மக்கள் வாக்காளர்கள். நாம் கேட்பது என்னன்னா, மற்ற மாநிலத்திலே இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைத்தால் கூட அதற்கு ஒரு தர்க்கம் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் செய்ய போகிறார்கள் இந்த பணியை இல்லைங்களா? அவர்கள் முழுவதும் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறார்கள். இந்த முதலமைச்சரின் கட்டுப்பாட்டிலே தான் இருக்கிறார். அந்த ஊழியர் சரியாக வேலை செய்ய மாட்டார் என்று முதலமைச்சரே சொல்லுகிறார் என்றால், அந்த ஊழியரை சரியாக வேலை வாங்க முடியாத முதலமைச்சர் பதவி விலகு வீட்டுக்கு போக வேண்டுமே ஒழிய அவர் மற்றவர்களை பார்த்து குறை சொல்லிக் கொண்டிருப்பதிலே அர்த்தமில்லை. எனவே எஸ்ஐஆர் என்பது திருட்டு ஓட்டை தடுக்கிற வேலை.